தமிழ்நாட்டில் இன்னைக்கு உயர்ந்த பதவிகளை தமிழர் அமர்த்தப்படவில்லை. அதுக்கு என்ன அடிப்படை காரணம்? நான் ஃபைட் பண்ணும்போது அரசு உயரதிகாரி மத்தியில் எனக்கு சொல்லப்படுகின்ற பதில் என்ன அப்படின்னா, ஏங்க உங்களுங்க ஒரு 5 பேர் டிஜிபி இருந்தாங்க, யாராச்சும் நாங்கள் 2 டிஜிபிக்கு நல்ல பதவி தர முடியுன்றாங்க. அப்போ இந்த 30 ஆண்டு காலமா டிஜிபி என்கிற இடத்துக்கு வராமல், ஒரு ராஜ்மோகனுக்கு பிறகு இந்த சமூகம் வராமல் பார்த்து கொண்டது யாருங்க? எந்த மக்களுக்கு சமூக நீதி மறுக்கப்பட்டிருக்கிறதோ, அது வண்ணாராக இருக்கலாம், குயவராக இருக்கலாம், தலித்துகளாக இருக்கலாம், முத்தரையராக இருக்கலாம், கள்ளராக இருக்கலாம், அகமுடையராக இருக்கலாம், தேவராக இருக்கலாம், யாதவராக இருக்கலாம், பிள்ளைமாராக இருக்கலாம், அல்லது பிராமணராக கூட இருக்கலாம். நான் அவரவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அவரவர்களுக்கான உரிய அங்கீகாரம், உரிய கல்வி, உரிய வேலைவாய்ப்பு உரிமை கிடைக்கப்பெற வேண்டும் என்பதுதான். இப்போ உதாரணத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 45 நீதிபதி இருக்காங்கன்னு வச்சுங்க. 40 நீதிபதி ஒரே சமூகம் கோல் வச்சிருது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ சென்னை ஐஐடியில் இப்போ 120 துறைத் தலைவர்கள் இருக்காங்கன்னா 120 தலைவரை ஒரு 2 சமூகம் மட்டும் பலன் பெறது எந்த விதத்தில் நியாயம்? இன்னைக்கு இப்போ டிஎன்பிசிக்கு தலைவர் நியமிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பெரும்பான்மை தமிழ்ச்சாதிகளுடைய பிரதியே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப இந்த பெரும்பான்மை மக்களுக்கான ஒரு அங்கீகாரம் இங்க என்ன இருக்கு? நீங்க கேட்கறது நியாயம். பெரும்பான்மை தமிழ்ச்சாதிகளுக்கான இன்னைக்கு டிஜிபி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தமிழரே இல்லைங்க. ரைட்.